வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம விவோ அண்ட் ஐக்யூ ரெண்டுலையுமே லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண மொபைல் அண்ட் வரவிருக்கும் மொபைல் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா ஒன்று அமேசான் அண்ட் அனதர் ஒன் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டை ஓப்பன் பண்ணோம். ஃப்ளிப்கார்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் மொபைல்ஸ் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா விவோ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த விவோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண மொபைல் உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா விவோ V40, அனதர் ஒன் விவோ V40 ப்ரோ. ரெண்டு மொபைலுமே பார்க்கறதுக்கு லுக் வைஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் அந்த மாடல்ஸில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைல் இருக்குது. ரெண்டில் ஒன்று பார்த்தீங்கன்னா V40 ப்ரோ, ஒன்று வந்து V40. சில பேர் அந்த கலரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அந்த பர்பிள் கலர் பார்த்தீங்கன்னா V40யில் மட்டும்தான் இருக்குது. ப்ரோ வெர்ஷனில் அந்த பர்பிள் கலர் கிடையாது. ஸோ அதனால் அந்த பர்பிள் கலரில் இருக்கிறது V40. ஸோ இது வந்து V40 ப்ரோ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அண்டு இன்னும் எப்படி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த சர்க்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ரிங் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த எல்இடி ஃப்ளாஷ். ஸோ அந்த எல்இடி ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனில் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டரில் ஒரு கருப்பு கலரில் கொடுத்துருக்கிற கேமரா மாடியூல் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கேமரா லென்ஸாக கொடுத்துருக்காங்க. பட் அதுவே V40யில் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோவை கட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த நடுவில் இருக்கிற கேமராவை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதில் கீழே கேமரா கொடுத்துருக்காங்க. சென்டரில் எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. பட் கீழே கேமரா இருந்தாலும் இருக்கிற மாதிரி ஒரு டம்மி தான் அது. ஸோ அந்த இடத்துல ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா கேமரா இல்லை, டம்மின்னு சொல்லியாச்சு. ஸோ ஒரு ஃபேக் தான் அது. ஸோ அதனால் அது ரெண்டு கேமரா தான் இருக்குது. இதுதான் வந்து விவோ V40. ஓகே, அடுத்ததாக வந்து விவோலே T3 ப்ரோ அப்படின்னு ஒரு மொபைல் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா 27th ஆகஸ்ட் உங்களுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மொபைலும் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அமேசானை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதில் உங்களுக்கு மொபைல்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இப்போ மொபைல்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த iQOO Z9s ப்ரோ இல்லை iQOO Z9s இதுதான் நமக்கு காமிக்கும். இப்போ நம்ம விவோவில் T3 ப்ரோ பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான் இந்த iQOO Z9s ப்ரோ. ஸோ இந்த மொபைல் தான் அது. ரெண்டுமே ஒரே மொபைல் தான், கலர் மட்டும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நமக்கு ரெண்டு மொபைல் காமிக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா iQOO Z9s ப்ரோ அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா iQOO Z9s. இந்த iQOO Z9s பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படியே அச்சசலாக விவோவுடைய V40 எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். V40 அண்ட் V40 ப்ரோ ரெண்டு மொபைல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது, மெயின் கேமரா. ஸோ இன்னொரு கேமரா டம்மி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. டம்மினா 2MP ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு மெயின் கேமரா தான் நமக்கு ஓகேவாக இருக்குது. அதுவும் 50MP சோனி IMX882 அப்படின்னு ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மொபைலோடைய லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா அச்சஸ்லாம் நமக்கு விவோ V40 மாதிரியே தான் இருக்கும். ஸோ இப்போ டீட்டெயில்டான ஸ்பெக்குக்கு வருவோம். ஸோ இந்த V40 அண்ட் V40 ப்ரோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையிலையும் கிடைக்கும், நியர்பை மொபைல் ஷாப் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த மொபைல்ஸ் கிடைக்கும். நீங்கள் உள்ளே போய்ட்டு விவோவில் ஒரு சூப்பரான மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா ஒரு 35,000ல் V40 அண்டு ஒரு 50,000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு V40 ப்ரோ அப்படின்னு ரெண்டு மொபைல் எடுத்து கையில் கொடுப்பாங்க. அதுவே இந்த விவோ T3 ப்ரோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதை வாங்கி வச்சு வேணால் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம், இல்லை வேறு எப்படியாவது வேணால் உங்களுக்கு வாங்கி சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ அதே மாதிரி இந்த அமேசானில் இருக்கிற iQOO Z9s ப்ரோ அண்ட் iQOO Z9s இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு அமேசானில் மட்டும்தான் கிடைக்கும். அதை விட்டிங்கன்னா iQOO அப்படின்னு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. ஸோ அது நீங்கள் கூகுளில் iQOO.in அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு பதில் விவோவுடைய ஸ்டோர் ஆப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த விவோவுடைய ஸ்டோர் ஆப்பு உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கனாலும் அதுலேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த iQOO.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் க்ரோமில் இல்லை கூகுளில் நீங்கள் எதில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு iQOOவில் என்னென்ன மொபைல்ஸ் இருக்கோ எல்லாமே அதில் காமிச்சிடும். அதன் மூலமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு விவோ ஸ்டோர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த விவோ ஸ்டோரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதிலே வந்து உங்களுக்கு iQOO ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்டு விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு iQOO இல்லை விவோவோ எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பை நவ் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயும் பை நவ் பண்ணிக்கலாம், அதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பை நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே மொபைல் வந்துடும். ஸோ இதுலேருந்து நாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் அப்படின்னாக்கா என்னென்னு பார்த்தீங்கன்னா விவோ அண்ட் iQOO ரெண்டுமே ஒரே மொபைல் தான் அப்படிங்கிறத நாம் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தே ஆகணும்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே மொபைலில் 3 மொபைலாகவும் 4 மொபைலாகவும் லான்ச் பண்ணுவாங்க. பட் ஒரு சிலதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் மட்டும் பேக் பேனல் மட்டும் மாற்றி போடுவாங்க. ஒரு சிலதில் அதே பேக் பேனல் கூட கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த விவோ V40 ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த விவோ V40ல் இருக்கிற இந்த மாடல் பார்த்துங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய விவோ V40. ஸோ இது வந்து உங்களுக்கு 3 வேரியண்ட்டில் கிடைக்குது. 3 கலர் வேரியண்ட்டு அண்டு 3 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டு. ஒன்று 128 ஜிபி அண்டு அது 8 ஜிபி ரேமு, இன்னொன்று 256 ஜிபிக்கும் 8 ஜிபி ரேம் இருக்குது. அண்டு 512 ஜிபிக்கு 12 ஜிபி வேரியண்ட் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 128 நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்க, ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 35,000 கிடைக்குது. அதுவே 256 ஜிபி வேரியண்ட் 8 ஜிபி ரேம் 256 ஜிபி வேரியண்ட்டு 37,000 போட்டிருக்காங்க. 12,512 தான் இருக்குது. ஸோ 12,512 நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 12,512 உங்களுக்கு 42,000 இருக்குது. நீங்கள் 12,512 ஜிபி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு V40 ப்ரோவுக்கு போயிடலாம். ஸோ அப்போ V40 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸுங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அப்போ V40 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வேரியண்ட்டு 8 ஜிபி ரேம் 256 ஜிபி வேரியண்ட்டு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50,000 போட்டிருக்காங்க. அந்த 50,000த்தில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் ஒரு 5,000 கொடுக்குறாங்க. ஸோ அந்த 5,000 கார்டு ஆஃபரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45,000க்கு மொபைல் கிடச்சிரும். ஸோ அதனால் விவோ V40 ப்ரோ இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கேமரா மொபைலாகவும் இருக்கும். அண்டு 45,000 அப்படின்னும் போது உங்களுக்கு 256 ஜிபி வேரியண்ட்டாகவும் கிடச்சிரும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராசஸரும் கொடுத்துருப்பாங்க. நல்ல ப்ராசஸர் அப்படின்னும் போது மீடியாடெக் டைமென்சிட்டி 9200 அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப் செட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 50,000 இருக்கிற மொபைலில் 5,000 கார்டு ஆஃபர் போக 45,000க்கு எத்தனை பேர் வாங்குவாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் அந்த V40 சீரியஸை நிறைய பேர் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 256 ஜிபி வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அட்லீஸ்ட் 128 ஜிபி வேரியண்ட்டாவது செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஒரு 3,700 சம்திங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது நியர்பை 4,000 கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த விவோ V40 மொபைல் 37,000 இருக்குது. என்ன வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8 ஜிபி ரேம் 256 ஜிபி வேரியண்ட்டு. அது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4,000 கார்டு ஆஃபர் போக கிட்டத்தட்ட ஒரு 33,000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 33,000க்கு உங்களுக்கு கார்டு ஆஃபர் போக 256 ஜிபி வேரியண்ட்டு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் V40ல் இருக்குது. அப்படி என்னெல்லாம் இந்த V40ல் கொடுத்துருக்காங்கன்னு அந்த ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஜிபி ரேம் 256 ஜிபி வேரியன்ட் கிடச்சிடுது. ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3ன்னு ஒரு சிப் செட் கிடைக்குது. 50 MP மெயின் கேமரா அண்டு 50 MP அல்ட்ரா வைட் கிடைக்குது. 50 MP செல்ஃபி கேமரா கிடைக்குது. மூணுலேயும் உங்களால் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இதில் 6.78 இன்ச்சஸ் கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அப்படின்னும் போது மேபி 1.5Kவாக இருக்கும். அது உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துடலாம். அந்த ரெசல்யூஷனில் ஒரு கர்வ்டு டிஸ்பிளே கிடைக்குது வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். 5500 mAh பேட்டரி கிடைக்குது. டப்பாவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ மெயினான விஷயம் கேமராவுக்கு அந்த ஜைசிஸோடைய கொலாபரேஷனில் உங்களுக்கு போர்ட்ரேட் எஃபெக்டில் சூப்பரான அவுட்புட் கிடைக்கும்னு போட்டுருங்க. அதாவது ரியரில் 2 கேமரா, ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபி மட்டுமே அதிகமாக வந்து பேசியிருப்பாங்க. பட் கேமரா சென்சார் என்னங்கிறது இதில் மென்ஷன் பண்ணல. இதில் வந்து IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்டு 5500 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டு V40ல் இருக்குது. ஸோ அந்த 3 கலர் வேரியண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 நம்ம பார்த்தது தான். இந்த AI ஆப்ஜெக்ட் எரேசர் அப்படிங்கிறத எல்லாத்துலேயுமே இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த விவோ V40ல் ஃபுல் டீட்டெயில்டு ஸ்பெக்கை நம்ம உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக நமக்கு சார் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் HD ப்ளஸை விட அதிகம், அதாவது 1.5K ரெசல்யூஷனில் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்டு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 4500 nits கொடுத்துருக்காங்க. அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 அண்டு FunTouch OS 14 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 8 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேமரான்னு வரும்போது நமக்கு என்ன கேமரா அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மெயின் கேமராவும் என்ன கேமரான்னு மென்ஷன் பண்ணல, அண்டு அல்ட்ரா வைடும் என்னங்கிறத மென்ஷன் பண்ணல. பட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜைசிஸோடைய கொலாபரேஷன் அப்படிங்கிறத போட்டுருக்காங்க.
சிமிலர்லி உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவும் 50 எம்பின்னு போட்டிருக்காங்களே தவிர அதுலேயும் என்ன சென்சார்னு மென்ஷன் பண்ணல. பட் அதுவும் வந்து உங்களுக்கு ஜைஸஸோட கொலாபரேஷன் இருக்குது. ஸோ அதனால் போர்ட்ரேட் மோடில் நீங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து UFS 3.1ஆவது அட்லீஸ்ட் கொடுத்துருக்கலாங்கிறது தான் என்னுடைய கணக்கு. ஸோ அப்போ ரீட் ரைட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா UFS 2.2 அப்படிங்கிறது ஒரு 10,000 ரூபா மொபைலில் இல்லை 12,000 ரூபா மொபைலில் இதை UFS 2.2 தான் கொடுக்குறாங்க மற்ற பிராண்டில். ஸோ இவங்க பிராண்ட்லேயே கூட ஒரு சில மொபைல்ஸில் அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க 40,000 இல்லை 35,000க்கு லான்ச் பண்ணுற மொபைல்லையும் UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுக்குறாங்க. IP68 ஒரு நல்ல விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் வந்து 190 கிராம் இருக்குது. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.58 mm திக்னஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு விவோவில் V40 அப்படிங்கிற மொபைல். ஸோ இந்த விவோவில் V40 அப்படிங்கிற மொபைல் 8GB RAM 128GB வேரியண்ட்டு 35,000 ரூபா ப்ரைஸு. 35,000 ரூபா மொபைலுக்கு உங்களுக்கு கார்டு ஆஃபர் போக 31,500 ரூபாய் கிடைக்கும். ஸோ 3,500 ரூபா உங்களுக்கு கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 31,500 அப்படிங்கிறத நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணிங்கன்னா 32,000 ரூபா வச்சுங்க. ஸோ 32,000 ரூபாய்க்கு கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு விவோவில் V40 கிடைக்குதுன்னா இப்போ நம்ம பார்த்த அதே ஸ்பெக்காக அப்படியே இன்னொரு மொபைலில் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு மொபைலில் 2 மொபைல். ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா விவோவுடைய சப் பிராண்டு, அதாவது விவோவில் ஆன்லைன் சீரீஸ்னு ஒன்று போடுறாங்க. ஸோ இது ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும், அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும். அது உங்களுக்கு விவோ T3 Pro அப்படிங்கிற பேரில் 27th ஆகஸ்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா iQOO மாதிரியே இருக்கும். இது வந்து விவோவில் சப் பிராண்டு. ஆல்ரெடி iQOOவில் ஒரு டாப் வேரியண்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது 50,000க்கு விற்றுட்ருக்காங்க அமேசானில். ஸோ அதே மாடல். ஸோ இதே மாடலில் iQOOவில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மொபைல் iQOO Z9s Pro அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா Snapdragon 7 Gen 3 அப்படிங்கிற ப்ராசஸர் போட்டிருக்காங்க. அதோட AnTuTu ஸ்கோர் 8 lakh சம்திங் வரதா போட்டிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசஸர் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே, விவோ V40யில் பார்த்த அதே 4500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அதே டிஸ்பிளே தான். ஸோ அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டு. அதை விட அல்ட்ரா ஸ்லிம்னு சொல்லிட்டு 0.749 cm, அதாவது 7.4 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. 49 அப்படின்னும் போது 7.5 mm கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்டு டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலர் வேரியண்ட்டு. இந்த ஆரஞ்சு கலர் வேரியண்ட்டை நோட் பண்ணிங்க. இன்னொன்று பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அதுக்கு வேறு ஏதோ க்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அது டார்க் க்ரீனாக கூட இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Sony IMX882 அப்படிங்கிற சென்சார் கொடுக்க போகிறாங்க. அந்த சென்சாரையும் நோட் பண்ணிங்க. அது ஏற்கனவே எதில் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ 8 MP அல்ட்ரா வைட் இருக்க போகுது. ஸோ 5500 mAh பேட்டரி வித் 80 watt சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது. ஓகே, இது வந்து நமக்கு விவோவில் T3 Pro அப்படிங்கிற மொபைல். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா T3ன்னு ஒரு மொபைல் நமக்கு ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது 17,000 18,000க்கு கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு கிடைக்கும். கார்டு ஆஃபர் இல்லாமல் 20,000 கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அதே செட்டப் தான். பட் ப்ராசஸர் மட்டும் MediaTek Dimensity 7200 அப்படிங்கிற ப்ராசஸர். அந்த 50 MP கேமரா பார்த்தீங்கன்னா Sony IMX882. ஸோ ப்ராசஸர் MediaTek Dimensity 7200 அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் தான். பட் கொஞ்சம் பழைய ப்ராசஸர். பட் மெயின் கேமரா Sony IMX882 அப்படிங்கிற சென்சர். ஸோ பீக் பிரைட்னஸ் 1800 nits. பட் இது வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே. ஸோ இதே டிஸ்பிளே 1800 nitsோட உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளேவாக அடுத்ததாக ஒரு மொபைல் iQOOவில் இருக்குது. 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்டு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டு இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைமாக டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 mAh பேட்டரி வித் 44 watt சார்ஜர். ஸோ இதே சார்ஜரை தூக்கி உங்களுக்கு விவோவில் போட்டதை அப்படியே விவோ T3 அது வந்து iQOOவில் Z9ஆகவும் இருக்குது. அண்ட் ஆல்சோ Z9s அதுலேயும் வந்து இதே சார்ஜர் தான் இன்க்ளூட் பண்ணுறாங்க 44 watt. ஓகே, இது ஆல்ரெடி லான்ச் பண்ண ஒரு மொபைல் இப்போ சேல்ஸில் இருந்துகிட்ருக்கு. அண்டு இப்போ நம்ம பார்த்த பர்டிகுலர் மொபைல் பார்த்திங்கன்னா விவோவில் T3 Pro. ஸோ இது வந்து 27th ஆகஸ்ட் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதே மொபைல் உங்களுக்கு அமேசானில் பார்த்தீங்கன்னா iQOO Z9s Pro அப்படிங்கிற பேரில் இருக்குது.
ஸோ இது லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு சேல் நாளைக்கு 12 மணிக்கு 22,000 நீங்கள் வாங்கிக்கலாம். 8 GB RAM 128 GB வேரியண்ட்டு. ஸோ விவோவில் T3 Pro அப்படிங்கிற மொபைல் கிட்டத்தட்ட அதே மொபைல் தான், சேம் மொபைல். ஸோ ப்ராசஸர் பாருங்கள், அதே சேம் ப்ராசஸர். திக்னஸ் பாருங்கள், அதே சேம் திக்னஸ்ஸு. அண்டு பீக் பிரைட்னஸ்ஸு அண்டு சோனி IMX882 அப்படிங்கிற சென்சார், IP64 ரேட்டிங் எல்லாமே HSL ஒன்று தான். ஸோ ரெண்டுமே ஒரே மொபைல் தான். ஸோ அதனால் ஆன்லைனில் மொபைல் வாங்குகிற அத்தனை பேருக்குமே தெரியும். ஸோ ரெண்டு மொபைலுமே ஒரே மொபைல் தான் அப்படிங்கிறது. உங்களுக்கு விவோ பிடிச்சிது அப்படின்னா விவோவில் T3 ப்ரோவை செலக்ட் பண்ணலாம். அது 27th அன்னைக்கு தான் உங்களுக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சேல் என்னைக்கு கொடுப்பாங்கன்னு தெரியாது. பட் ஐக்யூ பிடிக்கும் அப்படின்னா ஐக்யூவில் நாளைக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு சேல் ஸ்டார்ட் ஆகுது. 3000 உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. கலர் வேரியண்ட் கூட பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் வேரியண்ட்டு ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ இன்னும் நாங்கள் பிளாக்காக இருக்குது, அது க்ரீன்னு சொல்கிறாங்க. இதில் மார்பிள் ஃபினிஷில் ஒரு கலர் ஒயிட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதே 4500 nits பீக் பிரைட்னஸ்ஸு, 120 Hz கர்வ்டு AMOLED டிஸ்பிளே, அதே போல் உங்களுக்கு AI எரேசர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 MP சோனி IMX882, 8 MP அல்ட்ரா வைடு 4K வீடியோ ரெக்கார்டிங். ஸோ இது எல்லாமே HSL அப்படியே கொடுத்துட்டாங்க. இதில் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. 80 watt சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகே, இதில் இன்னொரு மொபைல் பார்த்திங்கன்னா iQOO Z9S. ஸோ அந்த iQOO Z9S மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவோவில் V40 ஒரு மொபைல் பார்த்தோம். அதே பேனல் மட்டும் போட்டிருக்காங்க பேக்கில். பட்டு ப்ராசஸர் மட்டும் மாற்றிட்டாங்க. ஸோ திக்னஸ் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்த விவோ T3 Pro அண்ட் iQOO Z9S Pro அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம பார்த்துருக்கிற iQOO Z9S மூணுலேயுமே திக்னஸ் ஒன்று தான். மூணுலேயுமே சென்சார், மெயின் கேமரா சென்சார் ஒன்று தான். மூணுலேயுமே IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் ப்ராசஸர் மட்டும் இதில் மாற்றிருக்காங்க. ஸோ MediaTek Dimensity 7300 அப்படின்னு ஒரு ப்ராசஸர். இது வந்து 7200ன்னு ஆல்ரெடி ஒரு ப்ராசஸர் பார்த்தோம். அதை விட கொஞ்சம் கம்மியான லெவலில் தான் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் AnTuTu ஸ்கோரு 7 lakh அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. மேபி 7 lakh கிட்ட வரலாம். ஸோ இந்த ப்ராசஸருக்கு பழைய ப்ராசஸரே போட்டிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதே ப்ராசஸர் போட்டு உங்களுக்கு விவோ T2 Pro அண்ட் iQOO Z7 Pro ரெண்டு மொபைல் கர்வ்டு டிஸ்பிளேயில் கிடைக்குது. அது 22,000 20,000 கிடைக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 18,000 கிடைக்கிறதா போட்டுருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். 18,000 உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே கிடைக்குது அப்படின்னா iQOOவில் Z9S நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு HSLாக உங்களுக்கு விவோ V40 மாதிரியே தான் இருக்குது. பட் iQOOவில் Z9S. ஓகே, இப்போ லான்ச் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 3-4 மொபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மெத்தடில் தான் இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும். பேக் பேனலும் ஒரே மாதிரியாக இருக்கும். உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு iQOOவில் ஆல்ரெடி ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ண ஒரு மொபைல் iQOO 12 அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட அதே மாதிரியே நமக்கு இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் டர்போ சீரியஸ்னு ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னாங்க. பட் அது வருதுன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் அந்த மொபைலை காணவில்லை. ஸோ இதுக்கப்புறம் இந்தியாவில் வருமா வரலையா அப்படிங்கிறது தெரில. ஸோ iQOOவில் 12 மொபைல் எப்படி இருக்கோ HSL அப்படியே நமக்கு 50,000 ரூபா இருக்கிற மொபைலை ஒரு 20,000 கொண்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயந்தான். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே மாறும், பில்டு குவாலிட்டி வைஸ் எல்லாமே மாறும். ஸோ டோட்டலாக நமக்கு காஸ்ட் வைஸ் மாறும்போது மற்ற விஷயங்கள் எல்லாமே மாறும். இதில் iQOO Z7 Proவும் நல்ல மொபைல் தான். பட் இதில் வந்து ஒரே ஒரு குறைபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் மட்டும் கிடையாது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த 25,000 கம்மியாக இருக்கிற மொபைல் எதுலேயுமே வந்து IR சென்சார் கொடுக்கறதில்ல. ஸோ இப்போ லான்ச் பண்ண iQOO Z9S சீரியஸ்லேயும் அந்த IR சென்சாரை கொடுக்கல, ஏன்னு தெரியல. ஸோ அதில் அட்லீஸ்ட்டு கொடுத்துருக்கலாம், கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அப்போ விவோ அண்ட் iQOOவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயே எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைனில் தனியாக ஒரு சீரியஸ் போட்டிருக்காங்க. ஸோ விவோவில் ஆஃப்லைன் மொபைல்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது. நீங்கள் கடையில் போனீங்கன்னா எக்கச்சக்கமாக எடுத்து காட்டுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃப்லைன் மொபைலும் உங்களுக்கு நிறையாவே கவர் பண்ணுறாங்க, ஆன்லைன் மொபைலும் கவர் பண்ணுறாங்க. அண்ட் iQOO அப்படின்னு ஒரு சப் பிராண்ட் ஒன்று வச்சு அதுலேயும் சேம் மொபைலை மாற்றி மாற்றி போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இவங்களுடைய ஓனர் எல்லாமே ஒருத்தர் தான், BBK எலக்ட்ரானிக்ஸ். அதில் பார்த்திங்கன்னா ஓப்போலையும் சப் பிராண்டு ரியல்மியோட சப் பிராண்டு நார்சோ. ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அண்ட்
அமேசானில் எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது. பட் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி ஓனர் ஒருத்தர் மட்டும் ஜம்முன்னு வாழறாரு. அதான் உண்மை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.